மாபெரும் போராட்டத்தில் ஆவிகள் செய்கிற வஞ்சகங்களை வேதாகமம் அம்பலமாக்குகிறது. இந்த நாளிலே அதை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். மனிதன் மரிக்கும்போது என்ன நடக்கிறது என்பதில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு இல்லாவிட்டால் நாம் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். தாம் ஒருவர் மட்டுமே சாவாமை உள்ளவராக இருக்கிற யெகோவா தேவனே, அழியக்கூடியவர்களாகிய நாங்கள் மன்னிப்பு பெறுவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவை மனிதனாக அனுப்பினீர். அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தார். நாங்கள் அடைய வேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நாங்கள் சாவாமை உடையவர்களாக மாறுவதற்காக மீண்டும் அவரை அனுப்பப் போகிறீர். அந்த அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் செயல்களை இந்த வேத ஆராய்ச்சியில் புரிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். குலே மடிமே என்கிற ஒரு சம்பிரதாயத்தை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தினர் கடைபிடித்து வருகிறார்கள். கர்நாடக பத்திரிகை ஒன்றிலே ஒரு விளம்பரம் வந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த பெண்ணுக்கு மணமகன் தேவை. அவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு சம்மதமானால் அவருடைய ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். இந்த செய்தியை வலைதளத்தில் ஒருவர் பகிர்ந்து விட்டார். இறந்தவர்களின் ஆவிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இறந்தவர்கள் ஆவிகளாக திரிகிறார்கள் என்றும், அவர்கள் சிறுவயதில் அகால மரணம் அடைந்தால் அவர்கள் இந்த பூமியிலே பேய்களாக சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றும், அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆத்மா சாந்தி அடைதல் என்பது இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கின்றன என்று நம்புகிறவர்களுடைய ஒரு நம்பிக்கை. வலைதளத்தில் இதை பகிர்ந்த மாத்திரத்தில் பிரச்சனை வருமோ என்று விளம்பரம் கொடுத்தவர்கள் பயந்தார்கள். ஆனால் 50 பேர் விண்ணப்பம் செய்தார்களாம். ஜாதக பொருத்தம் பார்த்து அதில் ஒருவருக்கு இந்த இறந்து போன பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். மனிதன் இறந்த பிறகு ஆவியாக அலைகிறான் என்கிற இந்த நம்பிக்கை அநேகரை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர்கள் யோசித்து பார்ப்பது இல்லை. ஆவி மார்க்கத்தின் அடித்தளம் என்ன தெரியுமா? இது ஆற்றமிக்க வஞ்சகங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை பரவலாக அநேகருடைய உள்ளங்களிலே இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் விதைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:4 வாசிக்கிறோம். சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை என்றது. தான் சொன்ன இந்த பொய்யை உண்மையாக்குவதற்காக எல்லா காலங்களிலும் சாத்தான் முயற்சி செய்து வருகிறார். அதற்காக இறந்தவர்கள் போல மக்களை ஏமாற்றியும் வருகிறார். இறந்தவர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் நம்புகிறார்கள். மனிதனுக்கு அழிவு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னதை பாருங்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதை புசித்தால் சாக நேரிடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, சாக மாட்டீர்கள் என்று சாத்தான் சொன்னான். நாம் யாரை நம்ப போகிறோம்? தேவனை நம்ப போகிறோமா? சாத்தானை நம்ப போகிறோமா? ஆத்மா அழியாது எனும் நம்பிக்கையானது வேதாகம நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கை பல விதங்களில் வெளிப்படுகிறது. விசுவாசிகள் இறந்தவுடன் பரலோகம் செல்கிறார்கள் என்று சிலர் நம்புகிறார்கள். வேறு சிலர் அவர்கள் பரலோகம் செல்வதில்லை, பரதீசு என்கிற ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் என்று சிலர் நம்புகிறார்கள். அவிசுவாசிகள் இறந்தவுடன் ஆதீசு என்கிற ஒரு இடைப்பட்ட இடத்திற்கு செல்கிறார்கள் என்று சிலர் நம்புகிறார்கள். வேறு சில கிறிஸ்தவர்கள் அவிசுவாசிகள் இறந்தவுடன் நரகம் செல்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். இறந்தவர்கள் பேயாக அலைகிறார்கள் என்று நம்புகிறவர்களும் உண்டு.
பேய் பிடித்தவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? அல்லது மற்றவர்கள் ஜெபிப்பதை கேட்டிருக்கிறீர்களா? அந்த சமயத்தில் நீ யார் என்று கேட்டார். இறந்து போன ஒருவருடைய பெயரை அந்த பேய் சொல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். பிசாசு பிடித்த ஒரு நபருக்காக ஒரு முறை ஜெபித்த போது இதே போல இறந்து போன ஒருவருடைய பெயரை அந்த நபர் சொன்னார். அப்பொழுது நீ யார் என்று எனக்கு தெரியும் என்று ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்த போது, நான் யார் என்பது உனக்கு தெரிகிறது, நான் விழுந்து போன தூதர்களில் ஒருவன் என்று அந்த பிசாசு பதில் சொன்னது. சொன்ன பெயரை நாம் நம்பிவிட்டால் தொடர்ந்து அது நம்மை வஞ்சிக்க ஆரம்பித்துவிடும். கிட்டத்தட்ட மரித்த அனுபவம் என்ற ஒரு அனுபவத்தை குறித்தும் பேசுகிறார்கள். லீ ஸ்ட்ரோபெல் என்பவர் ஒரு சிறுமியின் அனுபவத்தை தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். இருதய அறுவை சிகிச்சையின் போது அந்த பெண் கிட்டத்தட்ட மரித்து விட்டாளாம். அதாவது உணர்வற்ற நிலையில் அந்த சிறுமி இருந்தபோது மறு உலகத்தில் அவள் தன் அண்ணனை சந்தித்தாளாம். அவளுக்கு அண்ணன் யாரும் கிடையாது என்பதால் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தாள். தான் குணமாகின பிறகு தன் அப்பாவிடம் அதை சொன்னாளாம். அப்பொழுது அவர் முதன்முறையாக அவளிடம், உனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், நீ பிறப்பதற்கு முன்னரேயே அவன் மரித்து விட்டான் என்று சொன்னாராம். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கூகுள் பண்ணி பாருங்கள். இது போன்ற அநேக சம்பவங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இது போன்றதை கேட்கும்போது இறந்தவுடனே நாம் பரலோகத்திற்கு செல்கிறோம் என்கிற நம்பிக்கை ஒருவேளை நமக்கு வரலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது தெரியுமா? மரணத்தில் இல்லை. நாம் பரலோகம் செல்வது என்பது, நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் என்பது நாம் மரிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. கர்த்தர் ஆரவாரத்தோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார், தேவை எக்காலத்தோடு அவர் வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற விசுவாசியர் மறுரூபமாவார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நித்திய வாழ்வு எப்பொழுது கிடைக்கிறது? கிறிஸ்துவின் வருகை சமயத்தில் தான் கிடைக்கிறது என்று வேதாகமம் தெளிவாக சொல்லியிருக்கும்போது, இறந்தவுடனே நாம் பரலோகத்திற்கு சென்று விடுகிறோம் அல்லது பலர் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் சரியானதாக இருக்க முடியும்? ஆவிகளை நம்புகிற இந்த ஆவி மார்க்கத்தின் கொடிய விளைவுகள் என்னென்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது. சிலர் தங்கள் மேல் ஒரு ஆவியை உடையவர்களாக அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்வார்கள். வேறு சிலர் வேறே ஆவியோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகள் சொல்கிற பதிலை கேட்கிறவர்களுக்கு பதிலாக சொல்வார்கள். நடக்கப் போகிறது என்ன என்று சொல்வார்கள். என்றைக்கு எதை செய்தால் நல்லது என்று சொல்வார்கள். மற்றவர்கள் மேலே ஆவிகளை ஏவி விடுவார்கள். இறந்து போனவர்களிடத்தில் குறி கேட்பார்கள். இது போன்ற செயல்களை தேவன் வெறுக்கிறார். ஏனென்றால் இவற்றையெல்லாம் பிசாசானவன் செய்து வருகிறான். விழுந்து போன தூதர்கள் இவற்றை செய்து வருகிறார்கள். இப்படி செய்கிறவர்கள் மெய்தேவனை வணங்காதவர்களாக இருக்கலாம். மெய்தேவனை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இதே போன்ற காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் செல்லக்கூடாது என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்படி யாராவது இப்படிப்பட்டவர்களிடத்தில் போய் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னால் தேவனிடத்தில்தான் அதை விசாரிக்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இது போன்ற ஆவிகளை நாம் நம்பக்கூடாது என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் இறந்தவருடைய பெயரை அந்த ஆவிகள் சொன்னாலும் உண்மையிலேயே அவர்கள் இறந்தவர்கள் இல்லை, லூசிஃபரோடு சேர்ந்து இந்த பூமியில் விழத்தள்ளப்பட்ட தூதர்கள்.
தேவனுக்கு விரோதமாக போராடுகிறவர்கள். இவர்கள் மனிதர்களை ஏமாற்றி வருகிறார்கள். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார், நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு பழக விரும்புகிறார். ஆபிரகாம் போன்ற தேவ பக்தர்கள் தேவனிடத்தில் பேசினார்கள். தாவீது எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டார். இவர்கள் எல்லோரையும் பார்த்தால் இவர்கள் நம்மை போன்ற பாவிகள் தான். குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் அவர்கள் மேல் நாம் ஏராளமான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு விதத்திலே வேறுபட்டவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய பாவத்தின் மத்தியிலும் அவர்கள் தேவனை தேடினார்கள். தாங்கள் செய்த பாவத்திற்காக வருந்தினார்கள். தேவனும் அவரிடத்தில் பேசினார். தேவனும் அவர்களோடு பழகினார். நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதிலே தேவன் பெருமைப்பட்டார். நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்வதிலே தேவன் பெருமைப்பட்டார். நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்வதிலே தேவனுக்கு மகிழ்ச்சி இருந்தது. உங்கள் பெயரையும் சொல்லி இன்னாரின் தேவன் என்று தேவன் சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர் சொல்ல ஆசைப்படுகிறார். நாம் அவரை மட்டும் தேவனாக வைத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை என்றும் ஏசாயா 8:20 வாசிக்கிறோம். வேதம் என்றால் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள். சாட்சியாகமம் என்பது பழைய ஏற்பாட்டின் மற்ற புத்தகங்கள். ஏசாயா இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் காலம் வரைக்கும் இருந்த மற்ற புத்தகங்களை சாட்சியாகமம் என்று அழைக்கிறார். இந்த ஆகமங்கள் எல்லாம் தேவனுக்கு சாட்சிகளாக அமைந்திருந்தன. எனவே சாட்சியாகமம் என்று சொல்கிறார். நாம் எப்படி வாழலாம் என்பதையும் எப்படி வாழக்கூடாது என்பதையும் இந்த சாட்சி ஆகமங்களில் பார்க்கிறோம். அவற்றை வாசித்து தேவனோடு நெருங்கி பழகுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம். நாம் செல்ல வேண்டிய பாதை எது என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு வேத வார்த்தைகளை நாம் நம்முடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தோடு அப்படிப்பட்ட தொடர்பு நமக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். வெறுமனே அர்த்தம் புரியாமல் மனப்பாடம் செய்வதை பற்றி நான் சொல்லவில்லை. அதை புரிந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கிக் கொள்ள தகுந்த விதத்தில் அவற்றை வாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மரணத்தை பற்றி பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். மற்றவருடைய அனுபவங்கள் சொல்வதை அல்ல. ஏன் சில சமயங்களில் நம்முடைய வீட்டில் நம்முடைய நண்பர்களுக்கு கூட அது போன்ற சம்பவங்கள் நிகழலாம். ஆனால் நம் கண்களையும் நம் காதுகளையும் நாம் நம்பாமல் வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மரித்தோர் பற்றி பழைய ஏற்பாடு என்ன சொல்லவில்லை தெரியுமா? ஆத்மா அழிவில்லாதது என்று பழைய ஏற்பாடு சொல்லவே இல்லை. உண்மையுள்ளவர்கள் மரணத்திற்கு பிறகு பரலோகத்திற்குள் போகிறார்கள் என்று பழைய ஏற்பாடு சொல்லவே இல்லை. உண்மையற்றவர்கள் மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று பழைய ஏற்பாடு சொல்லவே இல்லை. பின்னர் மரித்தோர் பற்றி பழைய ஏற்பாடு என்னதான் சொல்கிறது? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் தாங்கள் சாக போகிறோம் என்பது தெரியும். மரித்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இறந்து போனவர்கள் ஆவிகளாக அலைகிறார்கள், அல்லது பரலோகத்திற்கு சென்று விட்டார்கள், அல்லது நரகத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சிலர் நம்புவது உண்மையானால் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்கிற வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? இப்பொழுது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கிறது, நானோ இல்லாமல் போகிறேன் என்று யோபு 7:8 வாசிக்கிறோம். மனிதர்கள் பார்க்க முடியாது, நானும் இல்லாமல் போய்விடுவேன். ஆவியாக அலைவேன் என்றோ பரலோகத்தில் இருப்பேன் என்றோ நரகத்தில் இருப்பேன் என்றோ சொல்லவில்லை. நானும் இல்லாமல் போய்விடுவேன். ஆனாலும் உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது. நான் இப்பொழுது இல்லாமல் போனாலும் இனிமேல் நான் இருக்கப் போகிறேன் என்கிற நம்பிக்கையை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது.
மரணம் என்பது நித்திரை என்று பழைய ஏற்பாடு போதிக்கிறது. தங்கள் பிதாக்களோடு நித்திரை அடைந்தார்கள் என்று பல ராஜாக்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். மரண நித்திரை என்று மரணத்தை பற்றி சங்கீதங்கள் சொல்கின்றன. ஆவி மாத்திரம் பிரிந்து அங்குமிங்கும் அலைந்து உயிரோடு இருக்கிறவர்களிடம் பேசுகிறது என்பது வேதாகம போதனை இல்லை. சில சமயங்களில் அப்படி பேசுவது போல தோன்றினால் இறந்து போனவர் அப்படி பேசுவது இல்லை. பிசாசு நம்மை ஏமாற்றுவதற்காக இறந்து போனவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு பேசுகிறான். ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சாமுவேலை எழுப்பினது போல 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நன்கே அந்த அதிகாரத்தையும் அதற்கு பின்னால் வருகிற அதிகாரங்களையும் வாசித்து பார்த்தால் அது சாமுவேல் இல்லை, பிசாசின் ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். யோபு 14:12 வாசிக்கிறோம். மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து வரும்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போம் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்பொழுதுதான் அவன் எழுந்திருக்கிறான். அதுவரைக்கும் அவன் நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அதுவரைக்கும் அவன் தூங்குகிறான். இதுதான் வேதாகம நம்பிக்கை. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சங்கீதம் 13:3 வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை என்ன? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று தானியேல் 12:2 வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அதுவரைக்கும் மனிதன் தூங்குகிறான். சங்கீதக்காரர் சொல்வதை பாருங்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் இப்பொழுது தூங்குகிறேன், நான் உயிரோடு எழுந்து விழிக்கும்போது உம்மை பார்ப்பேன் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். யோபு சொல்கிறார் பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பழைய ஏற்பாடு வலியுறுத்துகிறது. மற்றபடி இறந்தவுடனே தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவன் பேயாகவோ பரலோகத்திற்கு செல்கிறவனாகவோ நரகத்திற்கு செல்கிறவனாகவோ இருப்பான் என்று வேதாகமம் சொல்லவில்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறார். அவர் வரும்போது நாம் உயிரோடு எழுந்திருப்போம். இங்கே சொல்வோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. புதிய ஏற்பாட்டிலும் மரணத்தை பற்றி இதே வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடு என்ன சொல்லவில்லை? ஆத்மா அழிவில்லாதது என்று புதிய ஏற்பாடு போதிக்கவே இல்லை. இறந்தவுடனே நல்லவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்றும் கெட்டவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்றும் புதிய ஏற்பாடு சொல்லவே இல்லை. மரித்தோர் நிலை பற்றி புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது தெரியுமா? மரித்தோர் உயிர் தேளாவிட்டால் என்று 1 கொரிந்தியர் 15:16 துவங்குகிறது. உயிர்த்தெழுதலில் தான் மரித்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே என்று பவுல் குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள் என்று இங்கே சொல்கிறார். கெடுதல் என்றால் அழிதல் என்று அர்த்தம். கெட்டிருப்பார்கள் என்றால் அழிந்திருப்பார்கள் என்று அர்த்தம். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் அழிந்தே போயிருப்பார்கள். அப்படி என்றால் இறந்தவுடன் பரலோகம் என்பது தவறுதானே? புதிய ஏற்பாடும் மரணத்திற்கு அடையாளமாக தூக்கத்தை பயன்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 53 இடங்களில் மரணம் நித்திரையுடன் ஒப்பிடப்படுகிறது. மரித்தவுடன் சரீரத்திலிருந்து பிரிகிற ஆத்துமா அல்லது ஆவிக்கு சுயநினைவு எதுவும் இருப்பதில்லை. இதை வேதாகம எழுத்தாளர்கள் தெளிவாக புரிந்திருந்தார்கள்.
லாசரு மரித்தபோது இயேசுவானவரும் அவருடைய சீடர்களும் பேசிக்கொண்டதை பாருங்கள். இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிறார், நம்முடைய சகோதரனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்கிறார். உடனே சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் அவன் சுகமடைவான் என்று சொல்கிறார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னதாக நினைத்து கொண்டார்கள் என்று யோவான் பதிவு செய்கிறார். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை எதில் உள்ளது? மரணம் என்பது ஒரு நித்திரை. அந்த நித்திரை செய்யும்போது அவர்களுக்கு எந்த காரியங்களும் புரிவதில்லை, மண்ணுக்குள்ளாக தூங்குகிறார்கள். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதில் தான் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தில் தேவன் அழியாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுவானவர் சிலுவையில் மரித்த போது மரணத்திற்கு மரண அடி விழுந்தது. அவர் மீண்டும் வரும்போது மரணம் மரித்து போய்விடும். அவருடைய பிள்ளைகள் அழியாமையை தரித்துக் கொள்வார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16 பாருங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே அவர்கள் பரலோகத்துக்கு போய்விட்டார்கள் என்றால் இப்போது எழுந்திருப்பார்கள் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்த்தார் பிசாசு எந்த அளவிற்கு நம்மை வஞ்சித்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசி எக்காலம் துணிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். அப்படியானால் இப்பொழுது நாம் அழிவுள்ளவர்களாக இருக்கிறோம். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வேத வசனம் சொல்லுகிற வார்த்தைகள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பற்றி இதுபோன்று யோசியுங்கள். மரணத்தின் போது அவர்கள் கண்களை மூடுகிறார்கள். அதன் பிறகு இயேசு வருவதற்கு எவ்வளவு காலமானாலும் இடையில் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் உணர்வது இயேசுவின் 2ஆம் வருகை தான். இயேசுவை பார்க்கும்போது இயேசு இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து விட்டாரா என்று அவர் நினைப்பார்கள். ஏனென்றால் இடையில் நடந்தது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அதனால்தான் நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசுவின் வருகை சீக்கிரம்தான். அவனுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மனிதன் பார்க்க போவது அவருடைய வருகையைத்தான். இடைப்பட்ட காலம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். மனிதன் சாகும்போது அவன் தூங்கச் செல்கிறான். இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் உயிரோடு எழும்புவான். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் நடப்பது எதுவும் அவனுக்கு தெரியாது. இறந்தவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு பிசாசு ஏமாற்றுகிறான். அவனுடைய வஞ்சகத்திற்குள் நாம் விழுந்து விடக்கூடாது. கடைசி காலத்தில் இந்த ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு வெகுஜன ஊடகங்கள், தொலைக்காட்சி, திரைக்காட்சி போன்றவையெல்லாம் இறந்து போனவர்கள் இவ்வாறு ஆவிகளாக வந்து மனிதர்களை பிடித்து கஷ்டப்படுத்துவதாகவும் அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பது பற்றியும் கதைகளை எழுதுகிறார்கள். இது உண்மை என்று நம்புகிறவர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். நமக்கு வழிகாட்டி வேதாகமம் மாத்திரமே. இவர்கள் சொல்கிற கதைகளை நாம் நம்பக்கூடாது. வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் நம்ப வேண்டும். மக்களை வஞ்சிப்பதற்கு பிசாசு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் நம்புகிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களாக காணப்படுகிற செயல்கள் அநேகரால் நம்பப்படுகின்றன. அவர்கள் இதற்குத்தான் ஈர்க்கப்படுகிறார்கள். தேவனுடைய திட்டம் என்ன என்பதை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதிலெல்லாம் இவர்களுக்கு அக்கறை இல்லை. பிசாசின் வார்த்தைகளை அவர்கள் நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். கடைசி நாட்களில் மக்கள் எத்தகைய வஞ்சகங்களை சந்திக்க நேரிடும் தெரியுமா? வெளிப்படுத்தல் 16:13 இவ்வாறு வாசிக்கிறோம். வலு சர்ப்பத்தின் வாயிலும்
மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் என்று சொல்கிறார். வலுசர்ப்பம் என்பது தேவனை ஏற்றுக்கொள்ளாத, மெய்தேவனை ஏற்றுக்கொள்ளாத இயக்கங்கள். அந்த இயக்கங்களில் இருந்தும் அசுத்தாவிகள் புறப்பட்டு வருகின்றன. மிருகம் என்பது போப்பிய மார்க்கம், கள்ளத்திற்கு தரிசி என்பது போப்பியம் அல்லாத கிறிஸ்தவ மார்க்கங்கள். இவர்கள் எல்லாவற்றிலுமே அற்புதங்கள் நிகழ்கின்றன. இந்த அற்புதங்களை தேடி மக்கள் ஓடுகிறார்கள். இதை வியாபாரமாக செய்கிற பக்திமான்களும் உண்டு. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, தேவன் செய்வதாக சொல்லி சிலவற்றை செய்து அதற்கு பணம் வசூலிக்கிறார்கள். பணத்திற்காக என்று செய்யப்படுகிற ஊழியம் பிசாசின் ஊழியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம இருந்தாலும் கூட காணிக்கைக்காக அல்லது நாம் பெறுகிற உதவிக்காக ஊழியத்தை செய்வோம் என்றால் பிசாசின் பிடியில் தான் இருக்கிறோம். மக்கள் எப்படிப்பட்ட வஞ்சகங்களை சந்திப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த 3 அசுத்தாவிகளை பற்றி வெளிப்படுத்தல் 16:14 என்ன சொல்கிறது தெரியுமா? இவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. மாபெரும் போராட்டம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடைசி யுத்தத்திற்கு மக்களை ஆயத்தம் செய்வதற்கு இந்த அற்புதங்கள் பயன்படுத்தப்படும் என்று வேதாகமம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அற்புதங்களை நம்ப வேண்டாம். இன்னார் அற்புதத்தை செய்கிறார், அவர் அற்புதத்தை செய்கிறார், இவர் அற்புதத்தை செய்கிறார் என்று அங்கே ஓடாதிருங்கள். அற்புதம் செய்கிறவர் தேவன் என்பதனாலே உங்களுக்கு தேவையான அற்புதங்களை தேவனிடத்தில் நீங்களே கேளுங்கள். உங்கள் தேவன் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்காக அற்புதங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். மனிதர் எவரும் நமக்கு தேவையில்லை. தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில இடைத்தரகர்கள் தேவையில்லை. மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். பிதாவுடைய மனதை மாற்றுவதற்காக அல்ல, நம்முடைய மனதை மாற்றுவதற்காக அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். நமக்காக யாரும் ஜெபித்து தேவனுடைய மனதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய மனதை தாங்கள் மாற்றுவதாக நாம் நினைத்தோம் என்றால் நாம் தவறு செய்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது நாம் அவர்களை நேசிக்கிறவர்களாக மாறுகிறோம். நம்மில் மாற்றம் நிகழ்வதற்காகத்தான் ஊழியம், ஜெபம் போன்றவை எல்லாம் தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். நாம் இல்லாமல் இவற்றையெல்லாம் தேவன் நொடி பொழுதில் செய்து விடலாம். ஆனால் நம்மை பயன்படுத்துவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான். யோனாவின் கதையை வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். இந்த அற்புதங்களை செய்கிறவர்கள் பூமியின் ஜனங்களை ஏமாற்றுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 13:14 சொல்கிறது. தேவனுக்கு எதிராக செயல்படுகிற நிறுவனங்களுக்கு ஆதாரமாக இவர்கள் செயல்படுவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. பூமியின் குடிகளை ஏமாற்றுவதற்கு இந்த அற்புதங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு அற்புதங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவானவரிடம் இருந்து பெற்று அற்புதங்களை செய்வதாக சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அற்புதங்களை நம்பினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடுமானால் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது உண்மையிலேயே தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வஞ்சகம் பாதகமாக இருக்காது என்கிற அர்த்தம் இருக்கிறது. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருந்து பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய மார்க்கம் இன்னொரு விதத்திலும் செயல்படுகிறது. கிறிஸ்துவின் வருகை, மரித்தோர் நிலை போன்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போவோம். அதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது
இதை குறிப்பிடுகிறார். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏவாளை ஏமாற்றியது போல உங்களையும் சாத்தான் ஏமாற்றி விடுவான். எப்படி ஏமாற்றுவான் தெரியுமா? உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானார். வேறொரு இயேசு என்று சொல்கிறார். இயேசு என்கிற வார்த்தையை சொல்லுகிறவர்கள் எல்லோரும் இயேசுவைத்தான் பிரசங்கிக்கிறார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்கிறார். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். இந்த வார்த்தைகளை நாம் புரிந்திருக்க வேண்டும். வேதாகமம் சொல்கிறபடி இயேசுவை நாம் நல்லவராக பார்க்க வேண்டும். இயேசு அன்புள்ளவர் என்று சொல்லிக்கொண்டே இயேசு சொன்ன வார்த்தைகளை பின்பற்றாமல் இருந்தால் நாம் வேறொரு இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருந்தோம் என்றால் நம்முடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும். நம்முடைய உள்ளத்திலே அன்பு இருக்கும். ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிறார் என்று பவுல் ரோமருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார். அப்படி அன்பில்லாத ஆவி இருக்கும் என்றால் அது வேறொரு ஆவிதான். வேறொரு சுவிசேஷம் என்று சொல்கிறார். சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஆளுகை நடக்கிறது, அந்த ஆளுகையின் கீழே நாம் இருக்கிறோம் என்பதாகும். ஆனால் அதை மறந்துவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது அல்ல சுவிசேஷம். தேவனுடைய ஆளுகை சிறந்தது என்கிற சுவிசேஷம்தான் மிகவும் முக்கியமானது. அப்பொழுது தேவனுடைய ஆளுகை கீழாக நாம் வருவோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் இங்கே உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். எதை பற்றிய சுவிசேஷம்? ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அதாவது தேவனை உங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட அனுபவங்களில் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அவரே ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நாம் ஒரு ஆனந்த பாக்கியத்தை நம்பி இருக்கிறோம். மகா தேவனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் ரகசியமாக வரப்போவதில்லை, மகிமையாக வரப்போகிறார். அதை எதிர்பார்த்து காத்திருக்கும்படி வேதாகமம் நமக்கு போதனை தருகிறது. இதை நாம் எவ்வளவு தூரம் நம்பி இருக்கிறோம்? அப்படி எதிர்பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 14:12 சொல்கிறது. அவர்கள் தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதாகமம் சொல்லியிருக்க, இன்றைக்கு அநேகர் நியாயப்பிரமாணத்தை தேவன் ஒழித்து விட்டார், சிலுவையிலே அறைந்து விட்டார் என்று உபதேசிக்கிறார்கள். ஒரு வார்த்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய கற்பனையின்படி நடக்காமல் இருப்பதற்கு நாம் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதாக பாசாங்கம் பண்ணுகிறோம். நியாயப்பிரமாணம் முடிந்தது என்றால் இயேசு கிறிஸ்து பலியானதினாலே அந்த பலிமுறைகள் முடிந்து போயிடுச்சு. நியாயப்பிரமாணத்திலே அந்த பலிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவை தேவையில்லை. ஆனால் ராஜரீக பிரமாணம், சுயாதீன பிரமாணம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற 10 கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை மீறுகிறது பாவம் என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்கு வசதியாக இது போன்ற வசனங்களை நாம் கண் திறந்து பார்ப்பது இல்லை, கண்களை மூடிக்கொள்கிறோம். அவை தேவையில்லை என்று சொல்கிறோம். 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்படியெல்லாம் யாரும் சொல்லவில்லை. நான் அறிந்து என் சிறு வயதில் நான் ஆலயத்திற்கு சென்றிருக்கும்போது 10 கற்பனையை வாசித்து, ஒவ்வொரு கற்பனையும் வாசித்து முடித்த பிறகு இந்த கற்பனை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியர்களும் என்று விசுவாசிகள் சொல்லுகிற அனுபவம் எனக்கு இருந்திருக்கிறது. தென்னிந்திய திருச்சபையில் இதுபோன்று செய்வார்கள். ஜெப புத்தகத்தை வாசித்து பாருங்கள், இன்னமும் அதில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு கற்பனை வேண்டாம் என்று சொல்வதற்காக 10 கற்பனைகளையும் ஒளிந்துவிட்டன என்று சொல்வதற்கு இன்றைக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். சாத்தானின் வஞ்சகம் இது. இயேசுவின் பெயரையும் பரிசுத்த ஆவியானவருடைய பெயரையும் சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற
வித்தை அல்லது விந்தை இது. வேதாகமத்தை நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு எவ்வாறு இப்படி சொல்வது? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கூட அநேகர் பெற்றோரை மதிப்பது இல்லை, பெற்றோரை கவனிப்பது இல்லை, பெற்றோருக்கு உதவி செய்வது இல்லை. உலகத்தை இச்சிக்கிறார்கள், களவு செய்கிறார்கள். இதுபோன்ற ஒவ்வொரு கற்பனையும் நாம் பார்க்கும்போது அந்த கற்பனைகளை மீறுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். தேவனை நாம் முழுவதுமாக நம்புவது இல்லை. அவர் ஏதோ சிலை என்பது போல நாம் செயல்படுகிறோம். அவர் செயல்படாதவர் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இந்த வஞ்சகத்திலிருந்து நாம் தப்பியாக வேண்டும். இயேசுவின் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் என்று இருக்கிறது, அது இயேசுவின் விசுவாசம் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். இயேசு தம்முடைய பிதாவின் மேலே எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருந்தாரோ அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு தேவன் மேலே இருக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையை பற்றி 1 பேதுரு 2:23 வாசிக்கிறோம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவரை யாராவது திட்டினால், வைத்தால் பதிலுக்கு அவர் திட்டமாட்டார், வையமாட்டார். யாராவது அவரை பாடுபடுத்தினால் அவரை பயமுறுத்த மாட்டார். பயமுறுத்துவதற்கு அவருக்கு உரிமை இருந்தது, வாய்ப்பும் இருந்தது. அவர் சொன்னால் போதும், அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு கோடிக்கணக்கான தூதர்கள் காத்திருக்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன் பார் என்று பயமுறுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பணம் நமக்கு கிடைத்து விட்டால் போதும், பதவி கிடைத்து விட்டால் போதும், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று நான் செயல்பட ஆரம்பித்து விடுகிறேன். இயேசுவின் விசுவாசம் என்பது முற்றிலுமாக தன்னை தேவனிடத்திற்கு ஒப்படைத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பதாகும். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் அதை செய்கிறோமா? யாராவது உங்களை கஷ்டப்படுத்துவதாக தெரிந்தால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஏதாகிலும் செய்துதான் ஆக வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோமா? குறைந்தபட்சம் புலம்பவாவது செய்கிறோம் அல்லவா? அந்த புலம்பலும் தேவையில்லையே. இந்த கடைசி நாட்களில் இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு வரத்தான் செய்கின்றன. அன்பின் அடிப்படையில் தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, நம்பிக்கையின் அடிப்படையில் இயேசுவை முழுவதுமாக நம்பி தேவனுக்கு நம்மை ஒப்படைத்தோம் என்றால் நாம் பொறுமை உடையவர்களாக இருப்போம். பரிசுத்தவான்களுடைய பொறுமை என்று வசனம் அழைக்கிறது. அந்த பொறுமை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், புரிகிறதா? அவர் எப்படி பொறுமையாக இருந்தாரோ அதுபோல நாம் பொறுமையாக இருந்தால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வரப்போகிற சோதனையிலே நாம் தப்ப வேண்டும் என்றால் அவருடைய பொறுமை நமக்கு வேண்டும். அவர் எப்படி பொறுமையாக இருந்தார்? வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இன்றைக்கு சில சமயங்களில் நமக்கு பிடிக்காதவர்கள் ஏதாவது செய்தால் உடனே நியாயத்தை குறித்து பேசுகிறோம் அல்லவா? நாம் தவறு செய்தால் அப்போது நியாயத்தை குறித்து பேச மாட்டோம். நியாயம் என்பது தவறுக்கு தண்டனை கொடுப்பது, நன்மைக்கு பரிசு கொடுப்பது. நமக்கு பிடிக்காதவர்கள் தவறு செய்தால் தண்டித்து விட வேண்டும், கண்டிக்க வேண்டும். ஒரு விசுவாசியாக நான் எப்படி அமைதியாக இருப்பது, அது தவறு அல்லவா என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். அதே தவற்றை நான் செய்தால், மற்றவர்களுக்கு இவ்வாறு தீர்ப்பு சொல்ல நாம் முயன்றால் நமக்கு அது வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் நாம் வேதாகமத்தை உறுதியாக நம்ப வேண்டும். நம் கண்ணுக்கு முன்னராக நடக்கிற சம்பவங்கள், காதில் கேட்கிற சம்பவங்கள், புத்தகத்தில் வாசிக்கிற சம்பவங்கள், இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேதாகமம் என்ன சொல்கிறதோ அதை நம்புகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் நம்மை ஏமாற்றுவதற்கு ஒருவன் காத்திருக்கிறான். ஏதாவது ஒரு வகையிலே நம்மை அவன் ஏமாற்ற பார்ப்பான். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1:19 இவ்வாறு வாசிக்கிறோம்.
இயேசுவானவர் வரும் வரைக்கும் இந்த விளக்கை நாம் நம்ப வேண்டும். ராபர்ட் எல் சம்னர் என்னும் ஒரு எழுத்தாளர் தி வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் என்கிற புத்தகத்தில் ஒரு புது கிறிஸ்தவரை பற்றி எழுதுகிறார். இவர் கன்சாஸ் என்கிற நகரத்தில் வாழ்ந்தவர். ஒரு வெடி விபத்தில் தன் கைகளை இழந்து விட்டார். முகம் கோரமாயிற்று, கண்கள் தெரியாமல் போய்விட்டது. ஒருவேளை இது போன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு நேரிட்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்ன பயன்? எதற்காக எனக்கு இந்த வெடி விபத்து? நான் ஏன் என் கைகளை இழந்தேன்? நான் ஏன் என் பார்வையை இழந்தேன் என்று புலம்பியிருப்போம் அல்லவா? அவருக்கு ஒரு கவலை இருந்தது. என்ன கவலை தெரியுமா? வேதாகமம் வாசிக்க முடியாதே என்று வேதனைப்பட்டாராம். கண் தெரியாமல் போய்விட்டதே. பிரெயில் எழுத்தில் வேதாகமம் இருக்கிறது. பிரெயில் எழுத்து என்றால் இந்த படத்தை பாருங்கள். இடது பக்கத்தில் இருக்க படத்தை பார்த்தால் அந்த காகிதத்தில் மேடு மேடாக சில புள்ளிகள் இருப்பதை பார்க்க முடியும். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் ஒருவர் தன்னுடைய விரல்களை வைத்து அந்த மேடுகளை தடவி பார்க்கிறார். அந்த மேடுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அது போன்று ஒவ்வொன்றும் ஒரு வார்த்தையை சுட்டி காட்டும். அதை கற்றுக்கொண்டால் பிரெயில் எழுத்தில் எழுதப்பட்ட வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கலாம். பாவம், இவர் கைகள் இல்லை, என்ன செய்வது? ஒரு பெண் தன்னுடைய உதடுகளினால் இந்த பிரெயில் எழுத்துக்களை தடவி பார்த்து வேதாகமத்தை வாசித்தார் என்பதை கேள்விப்பட்டார். எனவே பிரெயில் வேதாகமத்தை வாங்கி தன்னுடைய உதடினாலே தடவி பார்த்தார். வெடி விபத்தில் முகம் பாதிக்கப்பட்ட போது உதடுகளில் உணரக்கூடிய தன்மையை இழந்திருந்தார். அவருக்கு வேதனையாக இருந்தது. அழுதார். கண்ணால் பார்க்க முடியவில்லை, கைகளால் தடவி பார்க்க முடியவில்லை, உதட்டால் வாசிக்க முடியவில்லை. அப்படி உதட்டால் வாசிப்பதற்காக அவர் முயற்சி எடுத்தபோது தெரியாமல் அவருடைய நாக்கு அந்த காகிதத்தில் இருந்த மேடுகளில் பதிந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். உதட்டில் உணர்ச்சி இல்லாமல் போனால் என்ன, என் நாவினால் தடவி வேதாகமத்தை வாசிப்பேன். 4 தடவை வேதாகம் முழுவதையும் இவர் வாசித்தாராம். நமக்கு கண்கள் இருக்கின்றன, வேதாகமத்தை வாசிக்கிறோமா? வெறுமனே வாசித்து பயனில்லை. மதிப்பெண்கள் பெறுவதற்காக, போட்டிகளில் ஜெயிப்பதற்காக வேதாகமம் வாசித்து பிரயோஜனம் இல்லை. தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதற்காக எத்தனை தடவை நாம் வேதாகமத்தை வாசித்திருக்கிறோம். வேதாகமம் சொல்கிற வார்த்தைகளை நாம் நம்புவோம். பிசாசின் வஞ்சகத்திலிருந்து நாம் தப்பலாம். எங்கள் அன்புள்ள தேவனே, வஞ்சகங்களை பற்றி முன்னுரைத்து எங்களை நீர் எச்சரித்திருக்கிறீர். அந்த எச்சரிப்புகளை நாங்கள் புரிந்து கொண்டு சாத்தானால் ஏமாற்றப்படாமல் தப்புவதற்கு எங்கள் மேல் கருணை காட்டியறலாம். வேத வசனங்களை புரிந்து கொள்ளும் ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.